கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான். ஸ்ரீ பேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர். MCR Pure Cotton Club, formals and casual shirts. அதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். பெரியவாளுக்கு இதை ஒரு கொஞ்ச நாளாக கவனிச்சுட்டு யார் இதுன்னு கவனிச்சுட்டு வரும்போது அப்போது அந்த அங்கே இருக்கிறவர்கிட்ட கேட்குறா, யார் கொண்டு வந்து வைக்கிறா? இல்லை, இவ ரொம்ப தூரம் நடந்து போய் அங்கே போய் இதை வாங்கிட்டு வந்து அதனால தான் காலையில் பூஜையை அட்டன் பண்ணுறதுலவா இந்த மாதிரி பில்வத்தை வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு. நீ என்ன எதிர்பார்க்குற, என்ன வேணும்? இது மகான்கிட்டருந்து வர்றது பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னார், எனக்கு வந்து மோட்சம் வேணும்ன்ட்டு. சட்டுன்னு பெரியவாளுக்கு வந்து ஒரு 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 ஸ்டாரிங் சொல்லுவாங்க, ஒரு என்னடா இந்த பையன் வந்து எல்லாரும் அது வேணும், வீடு வேணும், காரு வேணும், அது வேணும், இது வேணும்னு மோட்சம் வேணும்னு கேட்டோன்னா அப்படியே அவர் பார்க்குறாரு. ஒரு குளத்தில் போய் குளிச்சுட்டு திருப்பி மேலே வர்றார், குளிச்சுட்டு திருப்பி மேலே வர்றார், குளிச்சுட்டு திருப்பி மேலே இப்படி 7 தடவை குளிச்சுட்டு வர்றாரு. எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம், என்னடா அது பெரியவா வந்து என்னாச்சு? குளிச்சுட்டாரு, மேலே வந்துட்டு திருப்பி போய் முங்கி எந்திரிச்சு திருப்பி மேலே வர்றாரு, திருப்பி போய் முங்கி எந்திரிச்சு மேலே வர்றாரு, என்னாச்சு? சில குருமார்களை நம்ம பார்த்துருப்போம், குருவுக்கு குருங்கிற ஒரு எண்ணம் இருந்துருக்கும், நான் குருன்னு. பெரியவர்களுக்கு அந்த அந்த சிந்தனையே கிடையாது. பாடசாலையில் படிக்கிற குழந்தைகள்லாம் இருக்கா இல்லையா, அந்த குழந்தைகள்லாம் நிற்க வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணி அதை புரோக்ஷனம் பண்ணிப்பார். பின்னாடி ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி ஹைதராபாத்தில் அவர் வந்து மோட்சம் அடைஞ்சிட்டார். அவருடைய வழிபாட்டு முறை, அவருடைய ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ் வந்து என்னென்ன பண்ணுறாங்க? ஆக்சுவலாக வழிபாடு அனுஷ நட்சத்திரம் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. அனுஷ நட்சத்திரம் ரொம்ப சிறப்பாக பண்ணக்கூடிய ஒரு முறைகளை, ஏன்னா அவருடைய நட்சத்திரம் திருநட்சத்திரம் வந்து அனுஷ நட்சத்திரம். வியாழக்கிழமைகள், குருவாரம்னு சொல்லுவா இல்லையா, வியாழக்கிழமைகளில் சிறப்பான வழிபாடு பண்ணுறது பண்ணக்கூடிய முறைகள் இருக்குது. பெரியவாளுடைய பஜனையெல்லாம் இப்போ வந்துடுது, அஷ்டோத்திரமெல்லாம் வந்துடுது. அவர் பற்றிய அஷ்டோத்திரம் மந்திரங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி மந்திரங்களை வாசித்து, இன்னொன்று பாமர மக்கள், சாதாரண மக்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அவர் பக்கத்தில் உட்காந்து போய் மனசார வேண்டிண்டா போதும். நீங்கள் என்ன குவெஸ்டின் இருக்கோ ஆன்சர் வந்துடுது. என்ன குவெஸ்டின் மனசில் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா ஆன்சர் வந்து மனசில் வந்து கிடச்சிருது. ஒரு உதாரண கதை ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சிகள்லையும் வராதது, ஒரு அனுபவ கதை. என்ன பண்ணியிருக்க, ஒரு ஹைதராபாத்தில் மகாபெரிவா இருந்திருக்கா. ஒரு பெரிய குக்கிராமம்னு வைங்களேன். இந்த குக்கிராமத்தில் இருந்திருக்காரு. அதாவது பெரியவா போகாத கிராமமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குக்கிராமத்தில் வந்து பெரியவா வந்து உட்காந்துன்னு இருக்கார். அங்கே சிவபூஜை பண்ணுவார். உங்களுக்கு தெரியும், எங்கே போனாலும் சிவபூஜை பண்ணுற வழக்கங்கள் இருக்குது. அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி வந்து காலையில் பூஜை, சாயந்தரம் வந்து பில்வம் வந்துடுது. இந்த பில்வம் வந்து அங்கே எதுவுமே இல்லை, அங்கே பில்வ மரமே கிடையாது, எதுவுமே கிடையாது. யாரோ ஒருத்தர் வரா கொடுக்குறா, இவா பூஜையிலையும் இல்லை, அவள் பூஜையிலையும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாள். பெரியவாளுக்கு இதை ஒரு கொஞ்ச நாளாக கவனிச்சுட்டு யார் இதுன்னு கவனிச்சுட்டு வரும்போது அப்போது அந்த அங்கே இருக்கிறவர்கிட்ட கேட்குறா, யார் கொண்டு வந்து வைக்கிறா? இல்லை, இவ ரொம்ப தூரம் நடந்து போய் அங்கே போய் இதை வாங்கிட்டு வந்து அதனால தான் காலையில் பூஜையை அட்டன் பண்ணுறதுலவா இந்த மாதிரி பில்வத்தை வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறார் அப்படின்னு சொன்னோன்னா, யார் அதுன்னு கேட்குறாரு. அப்போ அவர் அந்த நபரை கூட்டிகிட்டு வர, அவரை பார்க்கணும், பெரியவா பார்க்கணுங்கிற எவ்வளோ பெரிய அதிசயமான விஷயம். நம்ம போய் குருவை பார்க்குறது, குரு நம்மளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சாதாரண நபர் வேலைக்கு போகிறார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து வில்வத்தை வாங்கிட்டு வந்து பெரியவாட்ட கொடுக்குறார். பெரியவாரை பார்த்தோன்னா அப்படியே நிற்கிறார். ஒன்றுமே ஒரு பெரிய ஒரு இதில்னா பெரியவா கேட்குற யார் என்னங்கிறத விசாரிக்கிறார். விசாரித்து முடித்த உடனே எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், நீ என்ன எதிர்பார்க்குற, என்ன வேணும்? இது மகான்கிட்டருந்து வர்றது பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னார், எனக்கு வந்து மோட்சம் வேணும்ன்ட்டு. சட்டுன்னு பெரியவாளுக்கு வந்து ஒரு 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 ஸ்டாரிங் சொல்லுவாங்க, ஒரு என்னடா இந்த பையன் வந்து எல்லாரும் அது வேணும், வீடு வேணும், காரு வேணும், அது வேணும், இது வேணும்னு மோட்சம் வேணும்னு கேட்டோன்னா அப்படியே அவர் பார்க்குறாரு. பார்த்து முடித்தோடனே சரின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு அவர் வந்து வந்துடுறார். வந்து முடித்ததுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் கழித்து ஒரு குளத்தில் போய் குளிச்சுட்டு திருப்பி மேலே வர்றார், குளிச்சுட்டு திருப்பி மேலே வர்றார், குளிச்சுட்டு திருப்பி மேலே இப்படி 7 தடவை குளிச்சுட்டு வர்றார். எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம், என்னடா அது பெரியவாவுக்கு வந்து என்னாச்சு? குளிச்சுட்டாரு, மேலே வந்துட்டு திருப்பி போய் முங்கி எந்திரிச்சு திருப்பி மேலே வர்றாரு, திருப்பி போய் முங்கி எந்திரிச்சு மேலே வர்றாரு, என்னாச்சு அப்படின்னு யோசிக்க. ஏன்னா வயசானவர் தானே, என்ன ஆச்சு இவருக்கு, என்ன யோசிக்கிறாரு, ஒரு வேளை ஏதோ யோசிக்கிறாரோ என்னன்னு தெரியல. கூட இருக்கிறவாள்லாம் யோசிக்கிறார். யோசித்த உடனே பின்னாடி ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி ஹைதராபாத்தில் அவர் வந்து மோட்சம் அடைஞ்சிட்டார்.
இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி பெரியவா இந்த மாதிரி அவர் வந்து மோட்சம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னேன்னு அவர் போய் திருப்பி போய் ஒரு ஸ்நானத்தை பண்ணிட்டு வந்தார். இல்லை, ஹைதராபாத்துக்கு போகும்போது எனக்கு வந்து மோட்சம் வேணும்னு கேட்டான், முக்தி வேணும், மோட்சம் வேணும்னு கேட்டான். அதனால தான் 7 தலைமுறையில் இருக்கிற பாவம் போனங்காட்டி 7 தடவை போய் குளிச்சுட்டு வந்தேன். ஃபோன் இல்லை, யார் சகவல் தெரிஞ்சான்னு தெரியல. அங்கே எங்கேயோ ஒரு சிஷ்யர் 2 நிமிஷம் தான் அவரை பார்த்துருக்கார், 2 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. அந்த சிஷ்யர் அங்கே முக்தியானது, இங்கே இவர் ஸ்நானம் பண்ணுறாரு. ஒரு சன்னியாசி வந்து ஒரு பக்தருக்காக ஸ்நானம் பண்ண எங்கேயோ ஒருத்தரை பார்த்துருக்கல, அதுதான் மகாபெரிவா. அது ஒரு பெரும் அதிசயம், மிராக்கிள்னு. இது நடைமுறையில் நடந்த ஒரு பெரிய மிராக்கிளான ஒரு விஷயம். அந்த கூட வந்தவங்களுக்கெல்லாம் அப்படி அவ்வளோ ஆச்சரியமாக போச்சு, அவ்வளோ பயமாக போச்சான். ஏன்னா எங்கேயோ நடந்த விஷயம், ஒரு சிஷியருக்காக ஒரு குரு வந்து இதை பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய அதிசயமான ஒரு இது. அதனால தான் அவர் 7 தடவை குளிச்சுட்டு வர்றாரு. 7 தலைமுறையில் இருக்கிற பாபம் போகணும், அவனுக்கு மோட்சம் கிடைக்கணும்னு இங்கே ஸ்நானம் பண்ணேன். மகாபெரியவர் வந்து ஒரு தத்துவத்தை சொல்லியிருப்பார் இல்லையா, இதுதான் வந்து ஒரு சாராம்சம், இதுதான் வாழ்க்கையுடைய சாராம்சம் அப்படின்னு. பக்தி, அதாவது எதுவும் இல்லாத நிச்சந்தலமான ஒரு பக்தி வந்து அவர் சொல்கிறார். இங்கே எல்லாரும் பெருசு பெரியவர், அதாவது குருவில் ஒரு பெரிய அதிசயம் ஒன்று வந்து இருந்துருக்கு. அவர் சொல்லுவார், மாடு வளர வளர செருக்கு வளரும்னு சொல்லுவார் இல்லையா. மாடு வளர கொம்பு வளரும். இந்த கொம்பு எதுக்கு வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்காக வளருது. கவனிச்சிருக்கேன் இல்லையா. ஒவ்வொரு மிருகங்கள் இருக்குது அப்படின்னா, சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா சிங்கம் வந்து கடிக்கும். புலி என்ன பண்ணும், கடிக்கும், புரண்டும். பாம்பு கொத்தும், விஷத்தை ஏற்றும். நண்டு தேள் கொத்தும், விஷத்தை ஏற்றும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயல் இருக்குது. யானை சுற்றி வளைச்சி போட்டு ஒரு மிதிக்கும். இப்போ மனுஷன் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள் பார்க்கலாம். மிருகங்கள்லாம் கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மனிதன் என்ன பண்ணுவார்னு சொல்லுங்கள். கூட இருந்தே குழி பறிப்பாங்க. உங்களால் இதை நம்ப முடியுமா? என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அப்படி இருக்கிறத பெரியவா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், இங்கே இடத்துல இருக்கிறத அழுக்க கொண்டு போயிடணும், இந்த இடத்துல தெய்வத்தை கொண்டு வந்து வச்சுடணும். இந்த தெய்வத்தை மட்டும் வச்சுவிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எல்லாமே தெய்வீகத்தன்மையாக மாறும் அப்படிங்கிறதா உண்மை. சில குருமார்களை நம்ம பார்த்துருப்போம், குருவுக்கு குருங்கிற ஒரு எண்ணம் இருந்துருக்கும். நான் குருன்னு. பெரியவர்களுக்கு அந்த அந்த சிந்தனையே கிடையாது. பாடசாலையில் படிக்கிற குழந்தைகள்லாம் இருக்கா இல்லையா, அந்த குழந்தைகள்லாம் நிற்க வச்சு அவளுக்கு பாத பூஜை பண்ணி அதை புரோக்ஷனம் பண்ணிப்பார். நீங்கள் எங்கேயாவது குழந்தைகள்லாம் அந்த குழந்தைகளுடைய பாதத்தில் பட்ட இது, ஏன்னா வேதம் வாசிக்கிறான்னு சொல்லிட்டு அதை புரோக்ஷனம் பண்ணுவேன். எத்தனை ஊருக்கு நடையாக நடந்திருக்கார் நீங்கள் பார்த்துருப்பேன் இல்லையா. இத்தனை கோயில் கும்பாபிஷேகம், எத்தனை கோயில் பிரதிஷ்டை, அத்தனை கோயிலில் இருக்கக்கூடியவர். புது பெரிவான்னு சொல்லக்கூடிய ஜெயேந்திர சுவாமிகள் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார். அதாவது ஜெயேந்திர சுவாமிகள் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார். இன்றைக்கி வந்து வேதங்களில் 4 இருக்குது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு இருக்குது. இந்த அதர்வண வேதத்துக்கு உண்டான நபர்களை மகாராஷ்டிரமோ மத்திய பிரதேசத்துலேயோ அந்த நபர் ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்கள் தான். அந்த நபர்களை பார்த்து அந்த நபர்களுக்கு உட்கார வச்சு நீங்கள் வேலை எதுவும் போகக்கூடாது, வேலைக்கு எதுவுமே போகக்கூடாது, வெறும் வேதம் மட்டும் வாசிக்கணும்னு சொல்லி அவளெல்லாம் ஒரு பாடசாலையை உருவாக்கி கொடுத்து, காஞ்சிபுரம் எங்கே இருக்குது, அங்கே ஊர் எங்கே இருக்குது, அவளெல்லாம் உருவாக்கி விட்டு இன்னைக்கு அதர்வண வேதம்ங்கிற ஒரு வேதங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதுக்கு பெரியவா ஒரு காரணம். இன்னைக்கு இத்தனை குழந்தைகள் அதை படிச்சிருக்காங்கன்னா அது பெரியவா ஒரு காரணம். ஏன்னா அதர்வண வேதம்ங்கிறது மற்ற 3 வேதங்கள் வந்து கொஞ்சம் பெக்யூலியர். ஆமாம், அது அதாவது கொஞ்சம் விட்டு அழிஞ்சிருக்கும். ஆனால் அதை வந்து எடுத்து நிறுத்தினது வந்து பெரியவாவுடைய இது. அதாவது ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட்னு சொல்லுவாங்க, எதிர்காலத்தில் வருவதை முன்மையை கணிக்கக்கூடியவர் சன்னியாசிகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கணித்த ஒரு பெரிய மகான் அப்படின்னு சொன்னால் அது மகாபெரிவா தான் சொல்லலாம். தொடர்ந்து பேசுவோம் மகாபெரியவரை பற்றி, அவர் நடத்திய அதிசயங்களை பற்றி. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி. நன்றி. கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான். ஸ்ரீ பேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர். MCR பியோர் காட்டன் கிளப், ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.